வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் என் ஜெயசுதா. நான் கன்னியாகுமரி மாவட்டம் குமரி வடசேரி அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கிறேன். நான் கூடவே ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன். இந்த மனவளக்கலை, இந்த ஆலய அறிவு திருக்கோயிலை பற்றி 15 வருடத்துக்கு மேலாகவே என்னுடைய நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் தெரியும். ஆனா இதுல வரக்கூடிய சூழ்நிலையிலையோ இல்ல அந்த பிராப்தமோ எனக்கு அமையவே இல்லை. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல நான் காசி தமிழ் சங்கமம் போயிருந்தேன். அங்கதான் ஒரு அம்மாவை சந்திச்சேன். அவங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளும் என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய நிதானமும் கருணை அன்பும் ஒவ்வொரு முன்னிலைப்படுத்துற நிதானமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்கள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் தெரிஞ்சது நம்ம மாநிலத்துல உள்ள ஒரு திருக்கோயில், அறிவு திருக்கோயில்ல உள்ளவங்க அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட பேசின பிறகுதான் இதனுடைய எளிய மனவள கலையையும் எளிய முறை உடற்பயிற்சியை பற்றியையும் தெரிஞ்சுக்கிட்டேன். 1.5 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த இதுல ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் 20 டேஸா பிராக்டிஸும் பண்ணேன். எளிய முறை வழிமுறைகளும் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கூடவே 1 இயர் ஆட்டி எனக்கு தசைப்பிடிப்பு இருந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பேசல. என்னால காலை ஊனி நடக்கவோ ஒரு நிமிஷம் கூட சமணம் போட்டாதான் சுகாசனத்துல உட்காரவோ என்னால முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன்னா உட்கார முடியும். அந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இத பெருமைக்காக சொல்லல. நம்ம பிரம்ம ஞான பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்ட எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பயனடைஞ்சிருப்போம். அதை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் பயனடையுமாறு பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாலே போதும். அவங்களுக்கு நம்ம மகரிஷிக்கு செய்த பெரிய பிராப்தமா இருக்கும். வேற நான் தலைமை ஆசிரியர் இருக்கிறதுனால நம்மளுடைய இளைய தலைமுறை காஞ்சா புழக்கத்திலையும் கை விரல் இடுக்குகள்ல உள்ள கைபேசினாலையும் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இளைய தலைமுறையை நம்ம மீட்டெடுக்கணும்னா கண்டிப்பா இந்த எளிய முறை உடற்பயிற்சியும் மனவள கலையையும் நம்ம கண்டிப்பா குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான விண்ணப்பம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வரும்போது இங்க உள்ளவங்களுடைய பேச்சும் புன்முறுவல் பூத்த முகமும் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. இந்த கிளாஸஸை வழி நடத்திய எல்லா பேராசிரியர்களும் எந்த கஷ்டமும் பாராம நம்மளை ஊக்குவிக்கிற விதமாகவும் ஆரோக்கியமான சாப்பாடும் கொடுத்து ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.